ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் பேக் பண்ணேன் அப்படிங்கிறத பேக்கிங்லேருந்தே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த கர்ணன் குட்டி வந்து தூங்காமல் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். 12 o'clock வந்து லஞ்ச் கொடுக்கணும். 11:30 வரைக்கும் என்ன சமைக்கிறதுன்ற யோசனையிலே இருந்து, ஏன்னா இவன் வந்து தூங்குறது ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகுது. 6 months ஆகிடுச்சாவே குழந்தைங்க தூக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இல்லையா, இவன் தூங்கவே மாட்டான். ஸோ அந்த 20 to half 30 minutes வந்து என்ன பண்ண முடியும்னு என்னால் யோசிச்சேன்னு பார்த்தேன்னா, சப்பாத்தி, அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி சப்பாத்தியும் மஷ்ரூம் வந்து பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் வந்து நல்லா சீஸ்லாம் போட்டு யம்மியாக சூப்பராக பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹரிபரியாக சமைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்பாத்திக்கு உங்களுக்கு என்ன வந்து தொட்டுக்கிறதுக்கு பிடிக்கும், சைட் டிஷ் வந்து என்னவாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா என்ன சாப்பாடு கட்டி தராங்களோ அதுதான் எடுத்துருப்பேன். சாம்பார், ரசம், தயிர், கட்டு சாதம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்சுனா திங்கக்கிழமை மீன் குழம்பும் முட்டை பொரியல் தான் மேண்டேட்ரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க? இந்த மாதிரி நீங்களும் 90s கிட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இன்றைக்கி காலையில் நான் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னா, ஸ்நாக்ஸுக்கு காலைல செவ்வாழைப்பழம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணீங்க அப்படிங்கிறத டைம் இருந்தால் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye.